Welcome to the another session. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா so I will share my screen. Yes, sir. So screen is visible. Yes, sir. So என்ன கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில? Sir, it's loading, sir. Oh, yes, sir. Steady flow occurs when steady flow எப்போ வரும்னு கேக்குறாங்க. So yes, steady sir. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாராமீட்டர் என்ன? Time, sir. டைம் உள்ள டைம்னு இருக்க ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? C and D, sir. C வந்து condition change gradually with time, condition do not change with time. ஏதோ கரெக்டான ஆப்ஷன்? D option, it does not change with time, sir. Okay. Next. Streamline, path line, and streak line are virtually identical for எந்த ஃப்ளோக்கு வந்து ஐடென்டிக்கலா மூணுமே வந்து ஒரே விர்ச்சுவலி ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோக்கு தான் விர்ச்சுவலி ஐடென்டிக்கலா இருக்கும். ஸோ இது வந்து மூணுமே தனித்தனியா வெவ்வேறு மாதிரி இருந்தது, மூணுமே வந்து அலைன் ஆயிடும் எப்போ அப்படின்னா okay, sir. ஸ்டெடி ஃப்ளோ. Steady flow. அப்ப ஸ்ட்ரீம் லைன் என்ன சொன்னோம்? Streamline na லைன் drawn it is parallel to tangent to the velocity vector. Line drawn on the yes, sir. Streamline, sir. path line. Oh, locus point. Locus of the single particle Yes, sir. over some time period. Locus Yes, of sir. the path traveled by the single particle. Locus of the path traveled by a single particle over the period of time. Streak line now. Many particles flows through a same initial point. Prescribed point. This is the Yes, sir. line traced by the many particle passing through a prescribed point at an instant. Yes, sir. Yes, sir. அடுத்தது Irrotational flow is characterized as the one in which irrotation அப்படின்னா வந்து நெட் ரொட்டேஷன் பத்தி பேசணும். நெட் ரொட்டேஷன் வந்து ஜீரோவா இருந்தா அது irrotation, நெட் ரொட்டேஷன் இருந்தா அது ரொட்டேஷனல் ஃப்ளோ. ஸோ நெட் ரொட்டேஷன் டாக்டர் இருக்கு. C optionல தான் சார் நெட் ரொட்டேஷன் இல்லாம இருக்கு. நெட் ரொட்டேஷன் இருக்கு. The net rotation of the fluid particle about the mass center, the rotation of the fluid mass center. ஸோ அப்போ ஜீரோ வரணும். ஓகே, அடுத்தது The flow whose streamline is represented by the curve is called. கர்வ்னா வந்து 2 dimensional ஃப்ளோக்கு தான் கர்வா இருக்கும். 1 dimensional ஃப்ளோக்கு லைனா. Okay, sir. கர்வா இருக்கும். அடுத்தது In a two-dimensional flow, field has velocity along the x and y direction given by y is equal to x square t and v is equal to minus 2xyt respectively, where t is time. Then the equation of streamline is. So equation of streamline formula இருக்கு dx by u equal to dy by v. So u இருக்கிறதுல அதை சப்ஸ்டிட் பண்றோம், v இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு காமனா இருக்கிறது அடி x ஸ்கொயர்ல x கேன்சல் பண்ணிட்டு x மட்டும் இருக்கு. ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட் போட்டா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். என்ன கிடைக்கும்னா log x இங்க log y கிடைக்கும். மைனஸ் ஆஃப் எடுத்தா ரூட் ஆஃப் y வரும். இதோட கண்டிஷன் வந்து ரூட் ஆஃப் y 1 by root y வரும். x root y equal to constant.
இல்லை x ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். x root y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், x ஸ்கொயர் y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். சரியா? ஓகே சார். அடுத்தது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The 2D flow with velocity v vector is equal to x plus 2y plus y I cap plus 4 minus y j cap. அவ்வளவுதான். இது என்ன கம்ப்ரசிபிளா இன்கம்ப்ரசிபிளா கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use the continuity equation. dou u by dou x dou v by y equal to 0 வந்ததுன்னா அது இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. 0 வரலனா கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. dou u by dou x பண்ணோம்னா 1 வரும். dou v by dou y பண்ணா -1 வரும். 1 - 1 போட்டா 0 ஆயிரும் சார். அப்ப இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்தது ரொட்டேஷன் வந்து காம்பனன்ட் ஒமேகா இசட் ஈக்குவல் டு half times of நம்ம half times of வந்து dou v by dou x minus அதாவது dou u by dou y. நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காம்பனன்ட் u காம்பனன்ட் v காம்பனன்ட் z காம்பனன்ட் இருக்க மாதிரி இசட்ல வந்து dou v by dou v by dou x minus dou u by dou y. dou u by dou x வந்து 0, dou u by இது -2, அப்ப போட்டோம்னா -1 வருது. அப்ப இது நாட் ஜீரோவா இருக்கனால இட் இஸ் a ரொட்டேஷனல் சார் என்றது முடிவு பண்றாங்க. சோ இது அந்த மாதிரி क्वेश्चन வந்து ஃபேமஸான क्वेश्चन காம்படிட்டிவ் எக்ஸாம். இது வந்து क्वेश्चन ஃப்ரம் ஜோன். இது வந்து z டைரக்ஷன்ல தான் எடுத்துக்கணுமா சார்? ஒமேகா x. ஆமா, ஒமேகா z தான் வச்சு தான் பாப்பானுங்க. ஏன்னா x y கொடுத்துட்டாங்கல்ல, மூணுமே கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். ஒமேகா x ஒமேகா y ஒமேகா z பார்க்கணும். இங்க ரெண்டு தானே கொடுத்துருக்காங்க. x காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க, v காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப z மட்டும் பார்த்தா போதும். ஓகே சார். u v w கொடுத்தாங்கன்னா மூணு காம்பனன்ட் பார்க்கணும். ஓகே சார். அடுத்து a flow in which each particle follows definite path and the path of individual particles do not cross each other is called. ஒரு பாத்தும் இன்னொரு பாத்தும் கிராஸ் ஆகாது அப்படின்னா வந்து அது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸோ லிக்விட் பார்ட்டிகல் வந்து ஒரு பாத்தையும் இன்னொரு பாத்தையும் கிராஸ் ஆகாது அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ சொல்லலாம். Okay sir. For an irrotational flow the equation Laplace equation கொடுத்திருக்காங்க சார். இது அவ்வளவுதான். லாப்லாஸ் காச்சி-ரீமான் ஈக்குவேஷன், ஆய்லர் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன், பாய்சன் ஈக்குவேஷன். இட் இஸ் a லாப்லாஸ் ஈக்குவேஷன். அடுத்து Laplace. Okay. In a two-dimensional velocity field with velocities u and v along the x and y direction respectively, the convective acceleration along the x direction is given by. x டைரக்ஷன் தான் கண்டிப்பா வந்து காம்போனன்ட்ல வந்து u தான் வரணும். ஸோ இங்க வந்து v போட்டிருக்காங்க. ஆப்ரேட்டருக்குள்ள பி ஆப்ஷன் பாருங்க, பி ஆப்ஷன்ல v இருக்கு. ஸோ அது ரிஜெக்ட் ஆயிடும். அப்புறம் ரெண்டுமே யூவா இருக்கக்கூடாது, ஒன்னு யூ ஒன்னு வி வெளியில. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Yes sir. அடுத்து இங்க if x square minus y square is a stream function in a two-dimensional flow fluid, then the magnitude of velocity vector at point 1, 1 would be. ஸோ வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் u ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ ஒய் போட்டோம்னா -2 + 2y வரும். -1 ப்ளஸ் போட்டால் 1 சப்ஸ்டியூட் பண்ணா 2 கிடைக்கும். அதே போல டோ சை பை டோ எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணா 2 கிடைக்கும். இது ரெண்டு 2 வந்து மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் போட்டா 4 + 4 8 வரும். 8க்கு 2√2 வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா வெலாசிட்டியா வரும் அப்படின்னு தெரியணும். ஸோ டோ சை பை டோ எக்ஸ்னா v, டோ சை பை டோ ஒய்னா -u. அது ஞாபகம் வச்சுக்கிட்டா. Okay. அடுத்தது A one-dimensional flow in which is one which follow பண்ணனும் கேக்குறாங்க. ஸோ வந்து டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட் ஆஃப் ஃப்ளோ வந்து 0 வரும். Yes sir. டிரான்ஸ்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? Transverse. லாங்கிடியூட்னா என்ன அர்த்தம்? லாங்கிடியூடினல்.
straight line along the axis னு அர்த்தம், transverse along the axis னு அர்த்தம். perpendicular to the axis is sir. பெர்பெண்டிகுலரா எந்த காம்பனன்ட்டும் இருக்காது, அதான் அர்த்தம். அடுத்தது An ideal flow of any liquid must fulfill the following. ஸோ ஐடியல்னாலே வந்து அது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்னு தெரியணும். ஐடியல் ஃப்ளோ ஒரு ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளோ அப்படின்னா ஐசி அப்படின்னு வச்சுக்கணும். ஐசி ஐடியல் ஃப்ளோனா ஐசி கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடணும். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் உபயோக பண்ணாதான் இது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் த continuity equation for the incompressible flow. First equation generalized continuity equation எழுதிருக்காங்க. Dou rho by dou t, dou by dou x of rho u, dou by dou y of rho v, dou by dou z of rho w. அப்புறம் differential formatல d rho by dt plus rho del dot v vector equal to 0. So v vector del dot v vector வந்து எப்படின்னா dou u by dou x plus dou v by dou y, dou v by dou z அக்செப்ட் பண்ணலாம். For steady flow அப்படின்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க dou rho by dou t காணாம போயிடும். அப்போ மொத்தம் எல்லாம் இருக்கும். ஃபார் இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோனா rho equal to constant. ஸோ 3 டைமென்ஷன்ல இருந்தா இது வந்து கம்ப்ரசிவ் ஃப்ளோ, ஸ்டெடி கம்ப்ரசிவ் ஃப்ளோ வந்து dou by dou x rho u plus dou by dou y rho v plus dou by dou z rho w equal to 0. இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோ rho கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்து அது காணாம போயிடும். அப்ப dou u by dou x plus dou v by dou y plus dou w by dou z 3 dimensional flow. Z காம்பவுண்ட் காணாம போனா 2 dimensional flow. 1 dimensional flow வந்து rho 1 a1 v1 equal to rho 2 a2 v2. Yes sir. சோ எல்லா ஈக்குவேஷனும் வந்து இது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபுல்லாவே இந்த क्वेश्चनல வந்து ரெஃபரன்ஸ் பண்றாங்க. எல்லா விதமான வெரைட்டியும் இங்க காட்டுறாங்க. Okay sir. அடுத்தது A steady incompressible flow is given by u is equal to 2x square plus y square and v is equal to minus 4xy. What is the convective acceleration along the x direction at point 1, 2? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். Convective acceleration formula sir, u into du by dx plus v into dv by dy sir. dv by dy ஆபரேட்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ண சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன், சரியா? u dou u by dou x plus v dou u by dou y. சோ u க்கு வந்து வேல்யூ 1 and 2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? போடுங்க பாப்போம். find the value u. என்ன வருது? u equal to 2x square plus y square. Substitute 1 and 2 for x and y. 6 வந்து u க்கு கிடைக்கும் சார். அவ்வளவுதான். v க்கு வந்து -8 சார். v க்கு -8 கிடைக்குது, u க்கு 6 கிடைக்குது. ஓகே, dou u by dou x, dou u by dou x என்ன வருது? 8 வருது சார். dou u by dou x போட்டீங்கன்னா 4x வரும். 4னா 1 சப்ஸ்டிட் எப்படி 8 வரும்? 2x square plus y square இருக்கு. dou u by dou x பண்ணா 4 சார். 4 தான் வரும். அப்ப dou u by x dou u by x வந்து அப்புறம் dou u by dou y அது 4 தான் சார் வரும். 4 தான் வரும். அப்ப ஃபார்முலா எழுதுங்க. u dou u by dou x plus v dou u by dou y. Substitute all the values. 8 வருது சார். 8 plus 8 -8. -8 சார். Okay, that is the answer. கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது மறுபடியும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் தான். இது வந்து என்ன சொல்றாங்க? ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் 3 dimensional flow. 3 dimensional compressible fluid அப்படின்னு கொடுத்திருக்கானே. கம்ப்ரசிபிள்னா ரோ உள்ள வரும், சரியா? ஃபர்ஸ்ட் இங்க இன்கம்ப்ரசிபிள்னா தான் வந்து continuity equation for 3 dimensional flow of incompressible fluid அப்படின்னா
ரோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கரெக்ட். ஆனா கம்ப்ரஷன் ரோவே இல்லை இதுல. ஸோ 4 ஆப்ஷன் தப்பு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? A flow fluid satisfying v vector dot v cap is equal to 0 as the continuity equation represent always. So flow field del dot v vector equal to 0 அப்படின்னா divergent equal to 0, divergent vector v equal to 0 சொல்றோம். அப்ப dou u by dou x plus dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou x plus dou u by dou y plus dou w by dou z equal to 0. ஸோ போட்டோம்னா இது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஈக்குவேஷன். ஓகே சார். அடுத்து A two-dimensional flow fluid is described by the velocity component u is equal to 2x and v is equal to minus 2y. The corresponding velocity potential function will be. So velocity potential functionக்கு ஃபார்முலா என்னன்னா d pi equal to minus u dx minus v dy. So இது வந்து 2x அப்ப minus 2x dx, v வந்து minus 2y minus into minus போட்டா plus வரும் plus 2y dy. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் plus minus x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். Yes sir. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டி பை பை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்யா இருந்தா இப்படி எழுதலாம். நேவியர் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஒய்யை வந்து சார்ந்து இருந்ததுன்னா டி பை வந்து எப்படி எழுதலாம்? தோ பை பை தோ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் தோ பை பை தோ ஒய் இன்டு டிஒய். பட் வி நோ தட் தோ பை பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ, தோ பை பை தோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் வி. புரிஞ்சுதா? Yes sir. At given instant, the flow parameters remain same at every point for. So, அப்ப given instantனா என்ன அர்த்தம்? Same timeல அந்த டைம்ல சார் at the time. Same at every point. Every point வெவ்வேறு பாயிண்ட். Flow parameter different பாயிண்ட்ல சேமா இருக்கு. அப்ப யூனிஃபார்ம் ஃப்ளோ. சரியா? லேமினார் ஃப்ளோனா என்ன? ஃப்ளோ வந்து டிஃபைன்டு பாத்ல ஜிக்ஜாகா போனா அது லேமினார் ஃப்ளோ. ஜிக்ஜாகா போனா டர்புலன்ட் இல்ல சார்? ஜிக்ஜாக் இல்லாம போனா, அதாவது இப்படி சொன்னேன், வெல் டிஃபைன்டு பாத்ல போனோம் லேமினார் ஃப்ளோ. ஜிக்ஜாகா போனா டர்புலன்ட் ஃப்ளோ. கிராஸ் பண்ணிக்கிற ஒருத்தனை ஒரு ஸ்ட்ரீம் லைன் இன்னொரு ஸ்ட்ரீம் லைன் இன்டர்செக்ட் ஆகி போச்சுன்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. Flow occurring in a pipeline when a valve is being opened is. தண்ணி வால்வ் டேப்ல திறந்தா அன்ஸ்டடி ஃப்ளோ. Okay sir. If an u and v represent velocity component in x and y direction of a two-dimensional potential flow, then dou u by dou x is equal to. Dou u by dou x வந்து according to continuity equation வந்து பாத்தீங்கன்னா dou u by dou x plus dou u by dou y equal to 0. Dou w by dou z is equal to 0. அப்ப இங்க w காம்பனன்ட் இல்லாதனால அதை விட்டுட்டு ரெண்டு மட்டும் போட்டு dou u by dou x plus dou u by dou y போட்டு equal to 0 போட்டு therefore dou u by dou x equal to minus dou v by dou y சொல்றாங்க. ஓகே? Yes sir. continuity equation that component 0 அப்ப dou u by dou x போட்டா minus dou v by dou y வரும். Yes sir. கேள்வி. For continuity equation given by
v vector dot v is equal to 0 to be valid, then v is the velocity vector. Which one of the following is a necessary condition? போய் கன்வெர்டிகேஷன் எழுதியிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டோரோ பை டோட்டி ஜீரோ, ஏன்னா வந்து ஸ்டெடின்றனால டோரோ பை டோட்டி ஜீரோ ஆயிடும். இன்கம்ப்ரசிபிள்னால வந்து ரோ வெளியே வந்துடும். ரோ வெளியே வந்து ஜீரோ பக்கம் போயிடும். அப்ப டோ யூ பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய், டோ டபிள்யூ டோ இசட்டை வந்து டெல் டாட் வின்னு சொல்லுவோம். டெல் டாட் வி ஜீரோ வந்தா அது ஸ்டெடி இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. Okay, sir. The volumetric flow rate per depth between two streamlines having stream function and is psi1 and psi2 is வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் பெர் டெப்த் கேட்டாங்கன்னா வால்யூமெட்ரிக் minus 1. பெர் டெப்த் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் psi1 மைனஸ் psi2. Yes, sir. வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னா டிஸ்சார்ஜ்னு அர்த்தம். டிஸ்சார்ஜ் பெர் டெப்த். அப்ப டிஸ்சார்ஜ் பெர் டெப்த் வந்து கண்டுபிடினா மாடுலஸ் ஆஃப் psi1 மைனஸ் psi2. Yes, sir. அடுத்தது For an incompressible flow field, v vector, which one of the following condition must be satisfied? இதுக்கு முன்னாடி D options. del dot v equal to 0. Di vector v vector equal to 0 for incompressible flow. Yes, sir. Actually steady incompressible சொல்லணும். அடுத்தது கேள்வி வாசிங்க. Flow of liquid at a constant rate through a conical pipe is classified as. So constant rate னா என்ன அர்த்தம்? Constant rate na at the time so வந்து அது ஸ்டெடியா இருக்கும் சார். ஓகே. கோனிக்கல் பைப்னா அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ சார். அவ்வளவுதான். ஓகே சார். In one dimensional flow, the flow எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க சார். Takes place in one direction. ஒன் டைரக்ஷனா ஒன் டைமென்ஷனா ஒன் டைரக்ஷன் தான். ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அவசியம் கிடையாது. Yes, sir. The flow in which velocity is a function of time and one space coordinate. Velocity வந்து function of time இருக்கும், space coordinate ஒண்ணே வரும். Okay, sir. அதுல v velocity 0வா இருக்கும், w வந்து 0வா இருக்கும். So no variation will take place over the cross section. So along the length தான் மாறுமே தவிர over the cross section ஒண்ணு மாறாது. அடுத்தது The stream function in a two-dimensional flow field is given by psi is equal to x square plus y square. The magnitude of the velocity at a point 1, 1 will be. So வந்து psi Same formula substitute பண்ணுவோம் சார். அப்ப psi dou psi by dou x என்ன வரும்? dou Dou psi by dou x. 2x இருக்கு. ஃபர்ஸ்ட் dou psi by dou x னா என்ன? psi வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சார். பண்ணா அதான் என்ன? அது பேர் என்ன? ஓ u சார். x அப்ப அது b சார். v dou psi by dou x equal to v. dou psi by dou y வந்து minus u. So u yes sir minus u v கண்டுபிடிச்சி பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் வந்து போட்டோம்னா v வெக்டார் equal to modulus of square root of u square plus v square போட்டா கிடைக்கும். போடுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து dou psi by dou y equal to minus u. yes sir. என்ன வந்தது? u equal to
சார் ரெண்டுமே 2 தான் சார் வருது u v ரெண்டுமே. அப்ப ஆன்சர் 2√2 இருக்கும். 2 ஸ்கொயர் பிளஸ் எஸ் 2. சார். ஓகே, யூ காட் த ஆன்சர். அது -2, இது +2 வந்துருக்கு. சரியா? u வந்து -2, v வந்து +2 வந்துருக்கு. கரெக்டா வந்ததா? எஸ் சார். அடுத்தது ஓகே, இந்த கேள்வியோட நிப்பாட்டும். இந்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, கேள்வி வாசிங்க. One of the possible irrotational flow function given below, the incorrect relation in sir 559 sir. ஆமா, 559 தான். Okay, the incorrect relation is where psi is equal to stream function and velocity potential pi கொடுத்திருக்காங்க sir. ஸோ சை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சை கொடுத்தாங்கன்னா வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் சால்வ் ஆகுதான்னு பார்க்குறாங்க. லாப்லாஸ் ஈக்குவேஷன் 0 ஆனால் இரோட்டேஷனல். ஃபர்ஸ்ட் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, இரோட்டேஷனல். பி வந்து சை கொடுத்துருக்காங்க, பியும் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இரோட்டேஷனல். சி வந்து பை கொடுத்துருக்காங்க, பை கொடுத்துட்டு அது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டாக வேற இருக்கு. ஸோ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவேஷன் வந்து ஒமேகா இசட் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு அதை முடிவு பண்ணுறாங்க. அகைன் வந்து டிக்கு வந்து அதுவும் போல ரேடியல் கோஆர்டினேட் தான் இருக்கு, அதுக்கும் வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ இது பண்ணதுல கிவன் ஃபங்க்ஷன் டஸ் நாட், டி தான் வந்து டஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து போலாருக்கு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா நோட் பண்ணி 1/r dou pi by dou r plus dou square pi by dou r square plus 1/r square dou square pi by dou theta square equal to 0. அது வந்து போலார் ஃபார்முலா. வழக்கமாக போலார் ஃபார்முலா கேட்க மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் வந்து இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. இது நாட் கொஸ்டின்றனால வந்து நமக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது A flow field which has only convective acceleration is அப்ப எப்படி இருக்கணும்? கன்வெக்டிவ்னா ஸ்டெடி ஃப்ளோவா இருக்கணும் சார். அப்புறம் நான் யூனிஃபார்மா இருக்கணும் சார். வெரி குட், அவ்வளவுதான். எஸ் சார். A flow is said to be rotational when ரொட்டேஷனல் இருந்தா வந்து அபவுட் இட் மாஸ் சென்டர் ஃபைனைட் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டி இல்ல அப்படின்னா இரோட்டேஷனல் ஃப்ளோ. ரொட்டேஷனல் இருந்தா ஃபைனைட் ஆங்குலர் வெலாசிட்டி இருந்தா rotational flow சார். அவ்வளவுதான். அடுத்தது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கேட்கறாங்க, வெலாசிட்டி காம்போனன்ட். அப்ப u = -dou pi by dou x, v = -dou pi by dou y சப்ஸ்டிட் பண்ணா -4xi. எதுமா நெட் வெலாசிட்டி போட்டு கண்டுபிடிச்சிடலாம் சார். எஸ் சார். அதான் uவும் vயும் கண்டுபிடிச்சிட்டு ui plus vj. எஸ் சார். வெலாசிட்டி. அடுத்தது next வந்து an incompressible flow is represented by the velocity potential for the flow. Which one of the combination is the following statement holds true? ஸோ என்னன்னா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகல. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்னன்னா என்ன சொல்லுவாங்க, dou u by dou x plus dou v by dou y சொல்லுவாங்க. ஸோ u கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், -dou pi by
டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். Yes, sir. லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால ஃப்ளோ இஸ் நாட் பாசிபிள். லாப்லாஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஃப்ளோ இஸ் நாட் பாசிபிள். கன்டினியூட்டி ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? Represent is x y இருக்கனால 2 டைமென்ஷனல், yes, sir. ரோ இல்லாதனால இன்கம்ப்ரசிபிள், கண்டினியூட்டி ஈக்குவேஷன். 2 டைமென்ஷன் இன்கம்ப்ரசிபிள், கண்டினியூட்டி ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன் கிடையாது. Sir, அடுத்தது எதனால incompressible சொல்றீங்க சார்? இன்கம்ப்ரசிபிள்னா ரோ இல்லல்ல. ரோ yes, sir. ரோ அதனால வந்து okay. கம்ப்ரசிபிள்னா இதே ஈக்குவேஷன் எப்படி வரும்? டோ ரோ u by டோ x plus டோ ரோ v by டோ y. வெலாசிட்டி காம்பனன்ட் கூட ஜோடியா இருப்பான். யாரு? ரோ இருக்கணும்ல சார்? ரோ வந்து வெலாசிட்டி காம்பனன்ட் ஒட்டி இருப்பான். எப்ப? கம்ப்ரசிபிளா இருந்தா. u மட்டும் தனியா கெத்தா இருப்பான். எப்ப? இன்கம்ப்ரசிபிளா இருந்தா. அதான் இன்கம்ப்ரசிபிள் சொல்றோம். ஓகே சார். இது அந்த டோ ரோ பை டோ டியும் காணும். அப்ப இது ஸ்டெடி ஃப்ளோ. ஆனா இங்க கொடுக்கல, ஸ்டெடின்றது சொல்லல. இந்த क्वेश्चन என்ன சொல்றாங்க? Existence of velocity potential implies that. சோ வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா the fluid is in rotation சொல்லலாம். இப்போ இங்க கீழ ரெண்டு பாயிண்ட் இருக்கு. if phi exists for an incompressible flow then satisfy the Laplace equation. if phi exists for a fluid flow irrotation and irrotative flow therefore irrotation fluid. so phi exist ஆனாலே irrotation அர்த்தம். phi இருக்கா irrotational. அப்புறம் ஓகே. incompressible flow கண்டுபிடிக்க என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க? லாப்லாஸ் ஈக்குவேஷன் சார். லாப்லாஸ் இல்ல, இன்கம்ப்ரசிபிள்க்கு லாப்லாஸ் யூஸ் பண்ணுவீங்க. dou u by dou x plus dou u by dou y. dou u by dou x dou v by dou y plus dou w by dou z equal to 0. இங்க w கொடுக்கல. சோ u வும் v தான் நாலு செட் கொடுத்திருக்காங்க. நாலுமே எவன் இன்கம்ப்ரசிபிள் கண்டுபிடிக்கணும் போட்டு dou u by dou x plus dou v by dou y equal to 0 போட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, நாலுமே கண்டுபிடிக்கணும். சார் அப்ப லாப்லாஸ் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார்? லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அதான் போன क्वेश्चनல சொல்லிருந்தாங்க. லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகனா if phi exists for an incompressible fluid then it satisfies the Laplace equation. ஸ்டேட்மென்ட் அழகா கொடுத்துருக்கான் பாருங்க கீழ. phi exists for an incompressible fluid then satisfy the Laplace equation. then it satisfies the Laplace equation. ஓகே சார். 3 dimensional flow கொடுத்துட்டாங்க. காம்போனன்ட் ஆஃப் ரொட்டேஷன் கேக்குறாங்க. இந்த காம்போனன்ட் ஆஃப் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா மூணு காம்போனன்ட் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். 3 ஃபார்முலா. ஒமேகாவோட ஒமேகா எக்ஸ், ஒமேகா ஒய், ஒமேகா இசட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது வார்டிசிட்டி வெக்டார். இது ஒமேகா கண்டுபிடிச்சு ஒமேகா இசட் கண்டுபிடிச்சு ரெண்டு 2 ஆல பெருக்குனா அதான் வார்டிசிட்டி வெக்டார். வார்டிசிட்டி வெக்டார் equal to 2 times of rotation. ஓகே சார். எஸ் சார். Rotation equal to half of the curl v vector. எஸ் சார். அடுத்தது என்ன சொல்றாங்க? Statement 1. Yes, sir. When flow is unsteady, both normal and tangential components of the acceleration will occur. During unsteady flow, in addition to the change of velocity along the path, the velocity will also change with time. So, statement 2 மட்டும் தான் கரெக்ட்டா சொல்றாங்க. Change in velocity along the path பொறுத்து மாறும், டைம் பொறுத்து மாறும் அப்படின்னா அன்ஸ்டடி ஃப்ளோல. ஆனா அன்ஸ்டடி ஃப்ளோல வந்து நார்மல் டான்ஜென்ஷியல் காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. நார்மல் ஆக்சிலேஷன் நான் ஜீரோவா இருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது, ஜீரோவா கூட ஆகலாம் அப்படின்றதுனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட்ன்றாங்க.
புரியுதா? எஸ் சார் அன்ஸ்டடி புரியுதுங்க சார். நார்மல் வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம், நான் ஜீரோவா இருக்கலாம். அப்ப டான்ஜென்ஷியல் மட்டும் கண்டிப்பா இருக்கும். ஆனா ரெண்டுமே கண்டிப்பா இருக்கும்னு இவன் சொல்லியிருக்கான், அதனால அது ஃபால்ஸ். ஓகே சார். கண்டுபிடிக்கிறாங்க இது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரொட்டேஷனல் ரொட்டேஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கு கம்ப்ரசிவ் அண்ட் கம்ப்ரசிவ் கண்டினியூஷன் யூஸ் பண்றாங்க. டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், ரெண்டு டோ டபிள்யூ பை டோ இசட். இதுல ஜே காம்போனன்ட்ல அதனால பி வராது. ஸோ போட்டோம்னா 0 வருது.